உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எப்படிங்க மனநிலை மாறணும்? எங்க மனநிலையை சொல்லிட்டான், எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டான். அவங்க சந்திச்சாங்க, அவங்க 3 தடவை சந்திச்சாங்க, 4 தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நான் போக விரும்புவேன். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. வார்த்தை இவ்வளவு அளந்து பேசணும். நீங்க நல்லா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா இந்த மாதிரி ஆள்கிட்ட பொறுப்பான ஆள். பேரறிஞர் அண்ணா நான் சொல்றேன், பேரறிஞர் அண்ணா 67 யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வந்தாங்க. முரண்பாடு கட்சிகள், அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முரண்பாடு, முஸ்லீம் லீக்குக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரா கட்சிக்கு முரண்பாடு, சுதந்திரா கட்சி, இப்படி பல கட்சிகள் முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்தது. அது மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் சீட்டுகள் பேரம் பேசுறது கூட பிரியலாம். எனவே இதையெல்லாம் இப்ப கணக்கு இல்லை. இப்ப மக்களை சந்திக்கணும், மக்களுடைய மனநிலை. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு கூட்டணி என்பது அவசியம் தேவை. ஆனால் மக்களுடைய பார்வை தான் அதுல மெயின். யார் இந்த நாட்டை ஆளணும், தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் யார் என்று நினைக்கின்ற பொழுது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எங்களை பார்க்கின்ற பொழுது மக்களை பல தேர்தலில் பார்த்திருக்கோம். பல தலைவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. எங்க புரட்சி தலைவரும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கார், புரட்சி தலைவர் அம்மாவும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காங்க. மக்களை பார்க்கின்ற பொழுதே எடை போட்டுருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றார். மக்களுடைய மனநிலை ஏதோ தானோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அவர் பதில் சொல்றார். அவருடைய மக்களுடைய மனநிலையை அவர் எடுத்து சொல்றார். இந்த பணி தான் அந்த தேர்தல் நடக்குது. இந்த மக்களுடைய உணர்வு தான் தேவையை ஒழிய இந்த உணர்வுகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்காளர்களாக ஆக்கி அவங்களை ஓட்டு போட வைக்க வேண்டியதற்கு தான் கழகத்தில் இன்னைக்கு வாக்குச்சாவடி முகவர்கள்னு கொண்டு வந்து அவங்க கிளைக்கழக செயலாளர்னு போட்டு 68,000 கிளைக்கழகங்களை இன்னைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறார். எந்த கட்சியிலையும் கிடையாது. ஒரு பூத்து கமிட்டிக்கு 9 நிர்வாகிகளை போட்டு அவங்க கீழே அந்த பகுதியில் இருக்க வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எங்க எத்தனை தடவை பார்த்தானுங்க. நான் சொல்லிட்டேன், அவர் எத்தனை அது ஒருத்தரை போய் பார்க்கறது வைக்கிறது புதுசா பாக்குறாங்க, வைக்கிறாங்க, பேசுறாங்க. அது அவருடைய கொள்கை, அவருடைய அவரை அத நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எந்த அவர் அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எப்படிங்க மனநிலை மாறணும்? எங்க மனநிலையை சொல்லிட்டோம், எங்களுடைய நோக்கத்தை சொல்லிட்டோம், எங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பதிவு பண்ணோம். எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ, எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ, அம்மாட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ, தலைவர்கிட்ட எப்படி அன்பை பொழிந்தாங்களோ தமிழக மக்கள், அதே போன்ற அன்பை இன்றைக்கு தமிழக மக்கள் போற இடங்கள்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடிகிட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க. உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது, மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்த, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கனாலே அவங்க மனநிலையில் மாற்றம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நீங்க அவங்க சந்திச்சாங்க, அவங்க 3 தடவை சந்திச்சாங்க, 4 தடவை சந்திச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. அது போறத பத்தி இல்ல. நீங்க ஏன் அதை கவலைப்படுறீங்க? இருந்தாரு, நிலைமைகளை சரி பண்ணி வச்சிருந்திருக்கணும். உங்களுக்கு தலைமையாளா இருந்தாரு, உங்களுக்கு வழிகாட்டுகளா இருந்தாரு, இப்படி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனது வலிக்கலையா? பாவமாலையா சார்? ஒரு பெரிய தலைவர். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. எரியாளர் எது வேணாலும் கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ற தேவையில்லாத பேசாத. அப்புறம் நெறியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல வரும். வார்த்தை அளந்து பேசணும். நீங்க நல்லா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா இந்த மாதிரி ஆள்கிட்ட பொறுப்பான ஆள்கிட்ட கேட்கறீங்கன்னா
பொறுப்பா கேளுங்க. யார பற்றி ஒரு பாவம் தான் சார் சொல்றாங்க, பரிதாபம்ன்ற நீ வார்த்தை சொல்லிய உச்சரிக்கிறாங்க. அந்த வார்த்தையை தான் நான் உச்சரிக்கிறேன் உங்கள்ட்ட. நீ அத போய் நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இப்ப பிரியுதுன்னு எல்லாம் பொதுவா பேசுறாங்க. ஏன்னா விஜய் அதிமுக வரலன்னு சொல்றாரு, ஓபிஎஸும் வெளியில போறாரு, சேர்க்க முயற்சி வெளியில போறாரு. அந்த அடிப்படையில எல்லாரும் கேக்குறாங்க, அதிமுகவுடைய பலம் குறையுமா இல்ல கூடுமான்னு கேக்குறாங்க. தம்பி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் இடைவெளி நிறைய இருக்கு. 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு. இப்ப நான் இதை திறந்திருக்கேன். அடுத்த உங்களை சந்திக்கும் போது நான் பேசுறேன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.